மிதுன ராசிக்காரங்களாம் படிகார கல்லுன்னு ஒன்று இருக்குங்க சார். அது வந்து நம்ம தாத்தாங்க அப்பாங்க நம்ம முன்னோர்கள்லாம் வந்து வாசப்படியில் கட்டி வச்சுருந்தாங்க. படிகார கல்லுன்றது நல்ல ஒரு 150 கிராம் 1/4 கிலோ அந்த மாதிரில மீடியமான சைஸில் ஒரு கல் இருக்கும், வெள்ளை கலர் கல். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரியாமையும் ஒரு சிலருக்கு இருக்கும். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதோட விலையே ரொம்ப குறைவு தான், 50 ரூபா அந்த மாதிரியே இருக்கும். இது அதை வாங்கிட்டு வந்து பச்சை கலர் துணியில் வச்சு கட்டி அதை வந்து நிலவாசப்படியில் தொங்க விடணும். இது வந்து நிறைய பேர் வந்து லவங்கம் வைங்க, பட்டை வைங்க, ஏலக்காய் வைங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அதில் வந்து ஒரு அனுபவத்தில் அவங்க அதில் தெரிஞ்சு அதில் நன்மை நடந்ததுனால தான் அதை வந்து வெளியில் சொல்கிறாங்க. யாரும் வந்து சும்மாலாம் சொல்கிறது இல்லை. நிறைய ஜோதிடர்களாகட்டும், ஆன்மீகவாதிகளாகட்டும் ஒரு விஷயம் மக்களுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி தான். இதுவும் எங்களுடைய அனுபவத்தில் நான் பல பேர்கிட்ட நான் ஆய்வு எடுத்து பல பேர் வீட்டில் இதை பார்த்துது. ஆதி காலத்தில் இது பயன்படுத்தினது தான். இது வந்து படிகார கல் ஒன்று வந்து பச்சை கலர் துணியில் வச்சு அந்த கல்லை கட்டி நல்ல நிலவாசலில் வெளிப்புறமாக தொங்க விட்டு அதுக்கு நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ஒரு விசேஷமான நாளில் ஒரு ஊதுவத்தி காட்டுறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும். இதுவுமே அந்த வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். இப்போ புதன் பார்த்தீங்கன்னா பெருமாளோட இது சார்ந்தது தான். மகாலட்சுமி, பெருமாள் மகாலட்சுமி அதனோட இது தான். இது பச்சை கலர் அந்த படிகார கல்லில் அந்த வீட்டுக்குள்ளே அந்த மகாலட்சுமியை கொண்டு வந்து விடும். இது வந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இது சுலபமான பரிகாரம் தான். உங்கள் ஊர் நாட்டு மருந்து கடையிலையும் இது கிடைக்கக்கூடியது தான். இது வந்து நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் குளத்துல பார்த்தீங்கன்னா மீனுக்கு பொறி வாங்கி போடுறது, இது எல்லாருமே பண்ணுறாங்க. இதை மிதுன ராசிக்காரங்க குறிப்பாக பண்ணலாம். மீனுக்கு குளத்துல வந்து அங்கே விற்கக்கூடிய பொறி பாக்கெட் ஒன்று வாங்கி அதனோட கவரையும் அங்கேயே போடாதீங்க. ஏன்னா எங்களுடைய கோவில் பக்கத்தில் இருக்கிறதுல எங்கள் கோவிலோட பக்கத்தில் இருக்கிறதுல இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. அது வேண்டாம். அந்த கவரை வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிறதுல போட்டுட்டு, ஏன்னா குளத்துல வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு துணி போடுறது. ஏன்னா இங்கே கோவில் பக்கத்துலேயே தான் நான் இருக்கேன் சார், குளத்தை காமிச்சிக்கலாமா நம்ம? ஏன்னா இங்கே நடக்கக்கூடியது கண்ணு முன்னாடியே குளிச்சுட்டு தயவு செய்து குளத்து படிக்கட்டில் துணியை விடாதீங்க. அந்த பொரியை பிச்சு போட்டு அங்கே போடாதீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவே. ஏன்னா நம்ம குளத்தை சுற்றி ஒரு சில சுத்தம் பண்ணுறாங்க. பட் அது வேண்டாமே, போடாதுமே இருக்கலாமே. அந்த கவரை எடுத்துகிட்டு வந்து வெளி பக்கமாக கூட போட்டால் காற்றுல பறந்து கூட போகும்னு வச்சுக்கோங்க. குளத்துல போகிறது வந்து அது கொஞ்சம் தவிர்க்கலாம். மீனுக்கு பொறி போடுறது அதனால் கவரில் பிச்சு கவரோடு கொட்டாதீங்க, கையில் கொட்டி கொட்டுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து கையில் வந்து ஒரு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். மிதுன ராசிக்குங்க ஐயா. இது ஐயா இது வந்து எந்த விதத்துல இதுன்னு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா மணி பிளான்ட் எல்லாரும் வளர்க்குறாங்க. அது வந்து மணி பிளான்ட் வளர்ந்த நிறைய வீடுங்களை நான் வந்து எடுத்து பார்த்துருக்கேன். எனக்கு வந்து அந்த வீடெல்லாம் அந்த அளவு சுபிக்ஷமா இருந்ததா எனக்கு தெரியல. மிதுன ராசிக்காரங்களுக்கு நம்ம முடிச்சுக்கலாமாங்க சார்? மிதுன ராசிக்காரங்க இந்த பச்சை நிறத்தை பாட்டில்ல தண்ணி நிரப்பி ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறது நல்லதுதான். இப்போ நிறைய கண்ணாடி பாட்டில்ல வந்து வெளிப்புறமா போஸ்ட் பண்ணது வந்து ஒரு ரெட்டு அந்த மாதிரி கலர் இருக்கும். அதில் வந்து பச்சை நிறத்தில் வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கின்னு அவங்க அதில் தண்ணி நிரப்பி குடிக்கிறப்ப ஒரு நல்லா இருக்கும். இதுவும் நல்லதான். நான் மிதுன ராசிக்காரங்க நம்மளுடைய கிளைண்ட்டு நண்பர்களுக்கெல்லாம் இது சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல வந்த ஒரு பலன் இது. இதையுமே பயன்படுத்தி பாருங்க, இது நல்லா இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு முடிச்சாச்சு. நம்ம கடக ராசிக்காரங்களை பற்றி